செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை எந்த நாளும் எந்த வாழ்வில் செய்து விடுபவர். ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை எந்த நாளும் எந்த வாழ்வில் செய்து விடுபவர். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. மனிதனால் கூடாததுதான் தேவனாலே கூடாததல்ல. மனிதனால் கூடாததுதான் தேவனாலே கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். எந்த வாரம் எல்லாம் மாறும். அதிசயங்கள் காண செய்பவர். தேவனாலே எல்லாம் கூடும். எந்த வாரம் எல்லாம் மாறும். அதிசயங்கள் காண செய்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. பகலிலே மேக ஸ்தம்பமே, இரவிலே அக்கினி ஸ்தம்பமே. பகலிலே மேக ஸ்தம்பமே, இரவிலே அக்கினி ஸ்தம்பமே. இரவு பகலும் வழி நடந்த முன் சென்ற என் தெய்வம். தடைகள் நீக்கி முன்னே செல்கிறீர். இரவும் பகலும் வழி நடந்த முன் சென்ற என் தெய்வம். தடைகள் நீக்கி முன்னே செல்கிறீர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று நம்பிட வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று நம்பிட வேண்டும். தம்மை தேடும் அனைவருக்கும் பலன் தருவார் என்று நம்பும் ஒருவரையும் கைவிடுவதில்லை. தம்மை தேடும் அனைவருக்கும் பலன் தருவார் என்று நம்பும் ஒருவரையும் கைவிடுவதில்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை எந்த நாளும் எந்த வாழ்வில் செய்து விடுபவர். ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை எந்த நாளும் எந்த வாழ்வில் செய்து விடுபவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 40:8 நாம் வாசிக்கிறோம், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை பார்த்து என் தேவனே என்று கூப்பிடுகிறதை நாம் வாசிக்கிறோம். என் தேவனே உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன் என்று எவ்வளவு நேசம் இருதயத்தில் இருந்தால் என் ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்துவிட வேண்டும் என்று அவன் விரும்பி அதை ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லியிருந்திருப்பான். பாருங்கள், இன்றைக்கு நமக்கு பிரியமானவர்களிடத்தில்
நாம் மிகுந்த அன்போடு கூட நடந்து கொண்டு அவர்களுக்கு பிரியமானதை செய்ய நாம் விரும்புகிறோம். நமக்கு அவர்கள் பிரியமானவர்கள், அதனால் அவர்களுக்கு பிரியமானதை நாம் செய்ய விரும்புகிறோம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், என் தேவனே உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன். காரணம், நான் உம்மை அளவில்லாமல் நேசிக்கிறேன். உம்முடைய நேசம் என் இருதயம் முழுவதும் நிறைந்திருக்கிறதினால் உமக்கு பிரியமான காரியங்களை யோசித்து கொண்டே இருக்கிறது. அதை நான் செய்ய விரும்புகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன், ஏனென்றால் என்னுடைய உள்ளத்தில் உம்முடைய நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். என்னுடைய உள்ளத்தில் நீர் கொடுத்த கட்டளைகள், அந்த கற்பனைகள் இருக்கிறதினால்தான் இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை என்று என் உள்ளத்தில் நான் வைத்திருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தினால் அறிந்து கொண்டு அந்த தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய என்னால் முடிகிறது என்பதாக தாவீது சொல்லுகிறான். தானியேலுடைய வாழ்க்கை பாருங்கள். பாபிலோனுக்கு சிறையாக அவன் கொண்டு போகப்பட்டவன். அந்த சிறையிருப்பின் நடுவில் அந்த பாபிலோன் அருவருப்பு அநியாயத்தில் நிறைந்திருக்கிற ஒரு பாபிலோன், அந்த இடத்தில் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை எல்லாம் அங்கு செய்வான் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அந்த பாபிலோனில் அருவருப்பு நிறைந்த அந்த இடத்தில் இந்த தானியேலால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய முடிந்தது. அங்கு ராஜாக்கள் அரண்மனையில் வைக்கப்பட்ட பல்வேறு விதமான மதுபானங்கள், பல்வேறு விதமான போதை வஸ்துகள், எத்தனையோ களியாட்டுகள், எத்தனையோ தீமையான காரியங்கள், இவைகள் ஒன்றினாலும் நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். ஏனென்றால் என் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அவருக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன் என்று அந்த பிரதானியிடத்தில் போய், எங்களுக்கு நீங்கள் இந்த ராஜ உணவுகள் ஒன்றையும் தர வேண்டாம் என்று, தேவன் விரும்புகிற பதார்த்தங்களைத்தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்று ஒரு உறுதியான தீர்மானத்தோடு கூட தானியேல் தன்னை காத்து கொண்டது நிமித்தமாக தானியேலுடைய காரியம் எத்தனை ராஜாக்கள் மாறினாலும் அவனுடைய காரியங்கள் ஜெயமாக இருந்தது. சிங்க கெபியில் அவன் போடப்பட்டிருந்த போதிலும் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி அவனை வெளியே கொண்டு வந்து ராஜ பதவியில் மேன்மையான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து அவனை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் பொல்லாத இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத கரைதிரை நிறைந்த ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள் இருந்தால் அவருக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்ய நம்மால் முடியும். அதை நம்மால் செய்ய விரும்பி நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் ஆண்டவர் அதை செய்வதற்கு நமக்கு ஒத்தாசை பண்ணுவார். இந்த தானியேல் அப்படித்தான் தீர்மானித்து தன்னை அர்ப்பணித்திருந்தான். நான் இந்த நல்ல காரியத்தை தான் செய்வேன், தீமையான காரியத்தை செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் அவனுடைய உள்ளத்தில் இருந்ததினால் ஆண்டவர் அவனை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து அவனை மேன்மைப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அதே தேவன்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். என் தேவனே, உமக்கு பிரியமானவைகளை செய்ய விரும்புகிறேன். உம்முடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, என் தேவனே என்று அழைத்தது போல ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் இந்த உறவுக்குள் வராதிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவரே யாரோ ஒரு தேவன் என்று சொல்லாதபடி என்னுடைய தேவன், அவர்கள் கிறிஸ்தவர்களின் தேவன், அவர்கள் இவர்களுடைய தேவன் என்றெல்லாம் மற்றவர்களை காண்பித்து சொல்லுகிறவர்களாக இல்லாதபடி என் தேவன் என்று ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மை உரிமையோடு கூட என் தேவன் என்று சொல்லுகிறவர்களாகவும், உமக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாகவும், நியாயப்பிரமாணத்தை உள்ளத்தில் வைத்திருக்கிறவர்களாகவும், தீமைகளுக்கு விலகி தப்பு வைக்கப்படுகிறவர்களாகவும், மேன்மைப்படுத்தப்படுகிறவர்களாகவும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.